வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் தோஷம், அதாவது செவ்வாய் தோஷம்னா முதல் என்ன? செவ்வாய் தோஷம் அதாவது ஜாதகத்தில் எந்த ராசியில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? செவ்வாய் தோஷத்துக்கு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம், என்ன தீர்வு, இது அத்தனையும் இந்த வீடியோவில் பார்க்கணும். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக எளிய ஜோதிடத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சேனல். அதாவது பாமர மக்களுக்கு, எளிய மக்களுக்கான ஜோதிட ரீதியான வழியையும் தீர்வையும் வழிகாட்டுதலையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகணும். சரி, செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன? செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? செவ்வாய் தோஷம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல, இந்த இடங்கள் எல்லாம் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு ஜோதிட சாஸ்திரம். அதையும் லக்னத்தில் இருந்தாலுமே அதில் தோஷமாக எடுத்துக்கலான்னு ஒரு விதி இந்த ஜோதிடத்தில் இருக்குது. சரி சார், இந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? அதாவது இப்போ நான் சொன்னேன், லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களோட குணாதிசயம் செவ்வாயோட குணாதிசயத்தை ஒத்து அமைஞ்சிருக்கும். அவங்களோட குணாதிசயம், அந்த செவ்வாயோட குணநலன்கள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதனால் அதை செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக குறிப்பாக திருமணத்துக்கு தான் நம்ம அந்த செவ்வாய் தோஷத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் அதிகமாக பார்ப்போம். அதாவது செவ்வாய் தோஷம் உள்ள வரனுக்கு, அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, செவ்வாய் தோஷம் உள்ள வரனாக இணைக்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு தீர்வு, ஒரு வழி. அதாவது ஒரே குணம், ஒத்த குணமுடைய, ஒத்த செவ்வாய் தோஷமுடைய ஜாதகரை இணைச்சிட்டோம்னா அது பிரச்சனைக்கு தீர்வாகிடுது. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கணக்கில் ஒரு செவ்வாய் தோஷம் உடைய ஜாதகரை இன்னொரு செவ்வாய் தோஷம் உடைய ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ திருமணம் செஞ்சுட்டா அந்த செவ்வாய் தோஷம் அடிபட்டு போயிடுது அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட செவ்வாய் தோஷத்துக்கு ஏதாவது விதி விலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடக லக்கணமாக இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை. அதே மாதிரி குருவோட ராசியான தனுசு ராசி, அதே குருவோட ராசியான மீன ராசி, இந்த ராசியில் செவ்வாய் இருந்தால் அதுவும் விதி விலக்கில் வந்துடும். அதே மாதிரி குருவோட இணைஞ்சாலும், குருவோட பார்வையில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அதுவும் விதி விலக்கில் வந்துடும். சரி, இப்போ நம்ம செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வைத்தீஸ்வரன் கோயில், இங்கே மாயவரம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, கிட்டத்தட்ட சீர்காழி கிட்ட. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் தான் இந்த செவ்வாய்க்கு உள்ள முதன்மையான பரிகார ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அந்த செவ்வாய் பகவானை, முருகனை தரிசனம் பண்ணணும். என்னைக்கு போகணும் சார்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். செவ்வாய்க்கிழமையாக பார்த்து எந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ யாருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமையை பார்த்து அந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயத்துக்கு போகணும். அதுவும் ஒரு சிவன் கோயில். வைத்தியநாத சுவாமி தான் அங்கே மூலவர். அங்கே செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி சுப்பிரமணியருக்கு, முருக கடவுளுக்கு தனி சன்னதி இருக்குது. அதுதான் அந்த செவ்வாய்க்கு உரிய முதன்மையான பரிகார ஸ்தலம். அங்கே நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் சுத்தமான பசும்பால், செவ்வரளிப்பூ மாலை, சிவப்பு அஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து அந்த செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் செஞ்சுட்டு அங்கே முத்துக்குமாரசாமி முருகன் சன்னதியையும் வழிபடணும். ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு அதிபதியே அந்த முருகன் தான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க முருகனை கட்டியமாக பிடிச்சிக்கணும். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நான் சொன்னபடி செவ்வாய்க்கிழமையில் போய் பரிகாரத்தை செஞ்சுட்டு திருமணம் பண்ணுறது தான் சிறப்பு. பரிகாரத்தை பண்ணாமல் திருமணம் செய்யக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வைத்தீஸ்வரர் கோயில் சென்று செவ்வாய்க்கு பரிகாரம் செய்து வந்த பிறகு உங்களுக்கு, உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே செவ்வாய் தோஷம் உடைய வரனை சேர்த்துட்டிங்கன்னா
பிரச்சனை குறையும். இதுதான் ஜோதிட ஜாதக ரீதியாக இந்த செவ்வாய் தோஷத்துக்குள்ள பரிகாரமும் வழியும் தீர்வும். நன்றி நேயர்களே. நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.